கோயம்புத்தூரில் 15 நாள் கழித்து இன்றைக்கி தாங்க லைட்டாக வெயிலே அடிக்குது. பாருங்கள், என்னோடய கேக்டே கார்டனுக்கு யார் விசிட் பண்ணியிருக்கான்னு. இன்றைக்கி ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஈவினிங் ஒரு 4:30 இருக்குங்க. அழகாக பேராக நிறைய பீகாக் பீஹன் எல்லாருமே என்னோடய கார்டனுக்கு வந்து விசிட் பண்ணாங்க. மழைக்கு அதுவும் கார்டன் ரொம்ப ப்ளூமிங்காக இருந்ததுங்க. இன்றைக்கி அத்தனை பூ பூத்துருந்தது, பட்டு வச்சு எல்லாமே. ஸோ இதை நான் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பீகாக் இன்றைக்கி வந்திருந்தாங்க. எஸ்பெஷலி என்னோடய கார்டனில் வந்து வாட்டர் ஆப்பிள் நிறைய காய்ச்சிருக்கு. அதை சாப்பிட்றதுக்கு 2 பீகாக் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. இன்றைக்கி ஃபுல்லாக கேக்டஸ் கார்டனையும் அப்படியே ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் மழை பெஞ்சு முடிஞ்சு இன்றைக்கி தான் விசிட் பண்ணேன். சூப்பரான க்ரோத், சூப்பரான ப்ளூமிங். அந்த ஈவினிங் சன்லைட்டில் கார்டன் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. பாருங்களேன், அவங்க 2 பேரும் மட்டும் அந்த வாட்டர் ஆப்பிளை வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. கூட மேங்கோஸும் மரத்தில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கார்டனை விசிட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சான்ஸே இல்லை. பாருங்களேன், ரெயின் லில்லி வந்திருக்கு. ஏன்னா மழை வந்து முடித்ததுக்கப்புறம் தான் ரெயின் லில்லி வந்து ப்ளூம் ஆகும். ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த ரெயின் வந்து ஸ்டாப் ஆகாது. இன்றைக்கி கொஞ்சம் பிரேக் கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பட்ஸு மறுபடியும் அந்த மழை வர்றதுக்கான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் தாங்க இருந்தது. பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. சுற்றி சுற்றி இன்றைக்கி 4:30 ஒரு 5 வரைக்கும் இவங்களோட விசிட்டிங் தான் இருந்தது. இந்த கிளைமேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.